அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து பரப்புரையில் பேசி வருகிறார். பார்க்கலாம். ஸ்டாலின் மக்களை பற்றி கவலை இல்லை, மக்களை பற்றி கவலை இல்லை. இங்கே மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறது, உடமைகள் எல்லாம் சேதமாகிவிட்டது, குடிக்க தண்ணீர் இல்லை, சாப்பிட உணவு கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் முதலமைச்சர் போர்க்கால அடிப்படையில் இறங்கி மக்களுக்கு தேவையான உணவை உரிய நேரத்தில் கொடுக்க வேண்டும், குடிநீரை கொடுக்க வேண்டும், பாதுகாப்பாக மக்களை பாதுகாப்பான இடத்திலே தங்க வைக்க வேண்டும். இதுதான் ஒரு அரசினுடைய கடமை. அதை செய்யல. ஆட்சி அதிகாரம் வேணும், ஆட்சி அதிகாரம் வேணும். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு என்று பதில் சொல்வார்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பலம். அதுபோல திரு ஸ்டாலினுடைய நடவடிக்கை இதிலிருந்து பாத்துங்க. மக்களை பத்தி கவலைப்படாத முதலமைச்சர், ஆட்சி அதிகாரம் தான் அவருக்கு முக்கியம். அதனாலதான் டெல்லி ஓடினார், தூத்துக்குடி மக்களை பார்க்காம. ஆனா அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மக்கள் சேவை செய்வதிலே முதல் கட்சி அதிமுக கட்சி. என்னிடத்திலே அறிவிச்சார் கடம்பூர் ராஜு அவர்களும், அறிவிச்சார் சண்முகநாதன் அவர்களும், அண்ணன் சீனாதாஸ் செல்லப்பாணி அவர்களும் என்னிடத்திலே சொன்னியவுடன் ஓடோடி வந்து இந்த தூத்துக்குடி மக்களை பார்த்து ஆறுதல் கூறினேன். 18ஆம் தேதி தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது, எங்கே பார்த்தாலும் தண்ணீர், கடல் போல் தூத்துக்குடி நகரம் காட்சி அளித்துக் கொண்டிருந்தது. மக்களுக்கு ஆறுதல் சொன்னேன். வருகின்ற பொழுது என்னால் முடிந்த நிவாரண பொருட்களை கொண்டு வந்து கீழே இறக்கிறதுக்கு கூட முடியல, தண்ணி இடுப்பளவு நிக்குது. அதிலேயே நான் நம்முடைய பொதுமக்களுக்கு அந்த நிவாரண பொருள் கொடுத்து விட்டு சென்றேன். எதற்காக சொல்ல சொன்னால், ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிற பொழுது ஓடோடி வந்து உதவி செய்ய வேண்டும். உடுக்கன் இழந்தவன் கை போலே அங்கே எடுக்கன் களைவதான் நப்பு. அப்படி வேட்டி ஆகிட்ட பொழுது ஓடோடி வந்து கை எப்படி சரி செய்யுதோ அதுபோல் மக்களுக்கு துன்பம் ஏற்படுகிற பொழுது ஒரு அரசாங்கம் ஓடோடி வந்து உதவி செய்த அரசாங்கம் தான் நல்ல அரசாங்கம். ஸ்டாலின் செய்தாரா? பதவிதான அவர்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது, ஆட்சி அதிகாரம் தானே அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. ஓட்டு போட்ட மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். அவர் ஓட்டு போட்டு நீங்க என்ன பயன்? கஷ்டத்தில் உதவி செய்யாத ஒருவர் உங்களுக்கு தேவைதானா? தேவைங்களா? தேவையா? அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிடம், அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியில தூத்துக்குடி நகரத்துக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக 1000 கோடி கொடுத்தோம். அதுல பகில் ஓட 80% பணி நிறைவு பெற்றது. இன்னும் 20% பணி தான் நிறைவு பெறணும். அதை கூட 2 ஆண்டு காலமா செய்யவே இல்லை. கமிஷனுக்கு கிடப்புல போட்டாங்க. இந்த பகில் ஓடைய முழுவதும் சரியாக கட்டப்பட்டு இருந்தால், அந்த பணி முழுவதும் நிறைவேற்றப்பட்டிருந்தால் தண்ணி தேங்காம வெளியேறி இருக்கும். இந்த ஓடைய சரியான முறையில் பகில் ஓடைய முழுவதும் கட்டுமான கட்டாயத்தினால அந்த தண்ணி எல்லாம் வீதிக்குள்ள பூந்து கிட்டத்தட்ட 10 அடி தண்ணி நிக்குது, காரு மிதந்துகிட்டு இருக்குது. நான் பார்த்துட்டு போனேன். இப்படிப்பட்ட ஆட்சி தேவைதானா என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதோட இன்றைக்கு இந்த மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள், நம்முடைய வேட்பாளர் அறிவிச்சார் சிவசாமி வேலுமணி அவர்கள், அவருடைய கிராமம் கனமழை வெள்ளம் கிராமம் பூரா சூழ்ந்துட்டது. அவருடைய வீட்டில் 200 பேர் காப்பாற்றினார். 200 பேர் ஒரு வீட்டில் இருந்தாங்க. 3 நாட்கள் உணவு கொடுத்தார். அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்த வேட்பாளர் தான் நம்ம வேட்பாளர். இன்றைக்கு சேதமடைந்த இந்த மழையால் பல வீடுகள் தண்ணீர் பூந்து சேதமடைந்த உடைமைகளுக்கு நிவாரணம் கொடுக்கல இந்த அரசாங்கம். அதே போல கனமழையால் கிராமம் சூழ்ந்து விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் சேதமடைந்தது. அந்த பயிர்களுக்கும் நிவாரண உதவி முறையாக வழங்காத அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு.
அவர்கள் விவசாயம் ஊரம் விவசாயிகள் அத்தனையும் பாதிக்கப்பட்டுட்டாங்க. அந்த விவசாயிகளுக்கும் உதவி செய்யல. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தேவைதானா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்னைக்கு உங்க வீட்டுக்கு முன் நிறுத்தப்பட்ட கார், இருசக்கர வாகனம் எல்லாம் தண்ணீர் மூழ்கி பழுது ஏற்பட்டு விட்டது. அந்த பழுதை சரி செய்ய வேண்டும் என்று நான் அறிக்கை வெளியிட்டேன். அதையும் சரி செய்யல. அதனால ஏழை எளிய மக்கள் கடன் வாங்கி 4 சக்கர இருசக்கர வாகனத்தை வாங்கி அவர்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுவும் மிக மிக பெரிய சோதனைக்குள்ளாயிட்டாங்க. அதுக்கு தேவையான உதவி இந்த அரசாங்கம் செய்யவில்லை. அந்த காலகட்டத்தில் மின்சாரம் தடைப்பட்டு போச்சு, குடிநீர் கிடைக்கல. இந்த அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் வேகமா துரிதமா செயல்பட்டு மின்சாரத்தை கொடுத்திருக்கணும். மின்சாரம் இல்லாம வீட்டில் இருக்க முடியாத நகரத்தில் ஒரு செயல்படாத அரசாங்கம் இந்த மின்சார புயல்ல கன மழையின் போது மக்கள் பார்த்தீங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைதானா? அப்படிப்பட்ட வேட்பாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பது சரியா என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாரு, அண்ணா திமுக பற்றி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கார். எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக கள்ள கூட்டணி வச்சிருக்குதான். எங்கயா நாங்க கள்ள கூட்டணி? அது பழக்கம் போல் இருக்குது, பழக்க தோசை இருக்கும் போல் இருக்கு. கள்ள கூட்டணி வைக்கின்ற பழக்க தோசை இருக்கும் போது இதுவரைக்கும் எந்த கட்சி தலைவரும் இப்படி சொன்னது கிடையாது. கள்ள கூட்டணி வச்சவர் யார் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா இவர்தான் கள்ள கூட்டணி வச்சிருக்கார். இவர் வச்சிருக்கார். என்ன அற்புதமான படம். யாரு கள்ள கூட்டணி வச்சது? நாமளா அவியலா? அண்ணா திமுகவா திமுகவா? எடப்பாடியா ஸ்டாலினா? ஸ்டாலின் வச்சிருக்காரு. ஆதாரத்தோட எப்படி பாருங்க, எப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இதுதாங்க கள்ள கூட்டணி சான்று. யாரை ஏமாத்துற நாடகம். இன்னொருத்தர் பாக்குறாரு, நான் சிரிச்சா என்னங்க தெரியும்? சிரிச்சா என்ன தெரியும்? பல்லு தானே தெரியும். நான் சிரிக்கிறார், பல்லு தெரியுது. நான் சிரிச்சா பல்லு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, 2019 எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அடிக்கல் நாட்டினார் பாரத பிரதமர். இப்ப நானும் அவரோட அமர்ந்திருந்தோம். அப்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அத உதயநிதி ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி அவரு பல்ல காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு. நீ என்னத்தை காட்டுற? நீ என்னப்பா காட்டுற? நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்க? நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்க? வேற ஏதாவது காட்டுறியா? நீ காட்டினா சரி, நான் காட்டினா தப்பா? சிரிக்கிறது தப்பா? சிரிக்கிறது தப்பா? ஸ்டாலின் சிரிப்பே வராது. என்னைக்காவது சிரிச்சிருக்க பார்த்திருக்கீங்களா? பாருங்க, அழகான புகைப்படம் எல்லாம் இருக்குது. இதுதான் கள்ள கூட்டணிக்கு சான்று. இதுதான் சாட்சி. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மறைமுகமாக யாருக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம். நாங்கள் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருப்போம். எங்களுக்கு அவசியம் இல்ல. உங்களை போல பதவி வெறி பிடித்த கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. மக்களுக்கு சேவை செய்வதற்காக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா அண்ணா திமுக உருவாக்கி கட்டி காத்தாங்க. நீங்க தான் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும். மத்தியிலையும் ஆட்சியில் இருக்கணும், மாநிலத்திலையும் ஆட்சியில் இருக்கணும். மத்தியிலையும் கொள்ளையடிக்கணும், மாநிலத்திலையும் கொள்ளையடிக்கணும். அதுதான் உங்களுடைய திட்டம். எங்களுக்கெல்லாம் அப்படி அல்ல. நாங்கெல்லாம் சாதாரண ஆட்கள், சாதாரண மக்கள், ஏழை எளிய நடுத்தர மக்களோடு ஒன்றோடு ஒன்று பழகி மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் எல்லாத்திலும் பங்கு கொண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி.
கட்சி அதிமுக தொண்டை. அதனால எங்களுக்கு பதவி பெரிதில்லை, மக்கள் தான் பெரிது. மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதுதான் என்னுடைய லட்சியம்.